நாளுக்குள்ள குழந்தை டெவலப் ஆகிட்டு இருக்கு. கர்ப்பப்பைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வளரும்போது கர்ப்பப்பையை சுற்றி நீர் இருக்கு. இந்த நீரை தான் வந்து அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாக இந்த நீரில் வந்து செல்கள், ஃபீட்டல் செல்னு சொல்லக்கூடிய குழந்தையோட செல்கள், குழந்தை வந்து கர்ப்பப்பைக்குள்ளாரியே தானே வந்து கழிவுகள்லாம் வெளியேற்றுது, திருப்பி கழிவுகள் உள்ளே போகுது, பிளசண்டா அப்படிங்கிற ஒரு உறுப்பு மூலமாக இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு கர்ப்பப்பைக்குள்ளார. அதனால ஒரு கலங்கிய நீராக தான் இருக்கும் இந்த அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது, அந்த கர்ப்பப்பை சுற்றி இருக்கக்கூடிய நீர் அப்படிங்கிறது. பொதுவாக டெலிவரி அப்போ என்ன ஆகுது, டெலிவரி அப்போ குழந்தை வெளியே வருது. இந்த சூழ்நிலையில வந்து இந்த அம்னியாட்டிக் ஃப்ளூயிட்னு சொல்லக்கூடிய இந்த நீர், குழந்தையை சுற்றி இருந்த அந்த நீர் வந்து அம்மாவோட ரத்த நாளங்களுக்குள்ள கலக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது வந்து எல்லா நேரத்துலையும் இருக்கும், அது சான்ஸ் இல்லாம இருக்காது. கண்டிப்பா இந்த நீர் வந்து அம்மாவோட ரத்த நாளங்கள்ல கலந்து கொஞ்சமா இந்த நீர் அம்மாவோட ரத்த ஓட்டத்துக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு